மார்ச் 23ஆம் தேதி சென்னை மும்பை மோதும் போட்டிக்கான டிக்கெட் விற்பனையானது முடிந்திருக்கிறது. ரசிகர்கள் உற்சாகமாக இந்த டிக்கெட்டை பெறுவதற்கு முண்டியடித்த நிலையில் தற்பொழுது இந்த டிக்கெட் விற்பனையானது முடிந்திருக்கிறது. லட்சக்கணக்கானோர் இதற்காக ஆன்லைனில் காத்திருந்தனர். மார்ச் 23இல் சென்னை மும்பை மோதும் போட்டிக்கான டிக்கெட் விற்பனையானது முடிந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சடையாண்டி வழங்க கேட்கலாம். சடையாண்டி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், சென்னை மும்பை அணிகளுக்கு இடையிலான IPL டிக்கெட் ஆன்லைனில் விற்பனை செய்யப்பட்டது. விற்பனை தொடங்கிய ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்திருப்பதாக இணையதளத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற 23ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனையானது சரியாக இன்று காலை 10:15 மணிக்கு தொடங்கியது. 1700 ரூபாயிலிருந்து 7500 ரூபாய் வரை டிக்கெட் விலையானது நிர்ணயம் செய்யப்பட்டிருந்து கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் ஆன்லைனில் டிக்கெட்டை முன்பதிவு செய்வதற்காக காத்திருந்தனர். அந்த வகையில் மொத்த டிக்கெட் ஆனது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மொத்தமே 40,000 ரசிகர்கள் மட்டுமே அமர்ந்து பார்க்கக்கூடிய வசதி இருக்கக்கூடிய ஒரு மைதானமாக கருதப்படுகிறது. அந்த வகையில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் டிக்கெட்டை முன்பதிவு செய்வதற்காக நீண்ட நேரம் ஆன்லைனில் வரிசையில் காத்துக் கொண்டிருந்தனர். தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் .com இணையதளத்திலும் மற்றொரு இணையதளமான டிஸ்ட்ரிக்ட் ஆப் மூலத்தில் இரண்டிலுமே அனைத்து டிக்கெட்டுகளுமே விற்று தீர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல்தான் கடந்த ஆண்டும் தொடங்கிய அரை மணி நேரத்திற்குள்ளாகவே சென்னை அணிகள் விளையாடக்கூடிய அனைத்து போட்டிகளுமான டிக்கெட்டுமே விற்று தந்தது. அந்த வகையில் முதல் போட்டியே ஆன்லைனில் தொடங்கிய ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே அனைத்து டிக்கெட்டுகளையும் விற்று தீர்ந்திருப்பது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 40,000 டிக்கெட்டுகளுக்கு 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் டிக்கெட்டை முன்பதிவு செய்வதற்காக காத்திருந்தனர். தற்பொழுது டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்திருப்பது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சடையாண்டி.